இந்த தடவை நாங்க சாட்டர்டே மார்னிங் இட்லியும், மட்டன் குழம்பும் வச்சிருந்தோம். மட்டன் குழம்பு வந்து யூசுவலா வைக்கிறத விட, இந்த தடவ வந்து நாங்க பொட்டேட்டோ அண்ட் கேஷ்யூ நட்ஸ் நெறையா சேர்த்து, கேஷ்யூ பொட்டேட்டோ மட்டன் கறி வந்து பண்ணியிருந்தோம். இங்க அயர்லாண்ட்ல வந்து மட்டனோட லேம் தாங்க கிடைக்கும். பட் நாங்க வந்து இந்தியாவிலேருந்து வந்தனால, மட்டன்னு சொல்லியே எங்களுக்கு வந்து பழக்கமாயிடுச்சு. ஸோ அந்த குழம்பு இன்னைக்கு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். காலையில 7:00 எழுந்து போய், இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பட்ஜர்ஸ் கடையில பார்த்தீங்கன்னா, நான் வந்து லேம் வந்து வாங்கிட்டு வந்தேன். அங்க வந்து சாப்ஸா வந்து குடுப்பாங்க. நம்ம கட் பண்ணி தர சொன்னாலும் கட் பண்ணி தருவாங்க. நான் வந்து 2 சாப்ஸ் வந்துட்டு வாங்கிட்டு வந்தேங்க. நல்லா சதையா நல்லா இருந்தது. எலும்பும் கம்மியா இருந்தது. ஸோ எங்களுக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது இந்த கடையில வாங்குனது. வாங்கிட்டு வந்ததுமே பார்த்தீங்கன்னா, எப்பவுமே நான் கட் பண்ணாமயே வாஷ் பண்ணிருவேன். அப்பதான் வந்து நெறைய வேஸ்டேஜ் ஆகாதுன்றனால குக்கர்ல போட்டு வாஷ் பண்ணிட்டேன். இப்ப எங்க தம்பி பார்த்தீங்கன்னா, பாட்டில்லாம் பிடிச்சு விளையாட ஆரம்பிச்சுட்டான். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இது மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு, குக்கர்ல வந்துட்டு நம்ம எத்தன விசில் வச்சு எடுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 to 6 விசில்ஸ் வச்சு எடுக்க போறோம். ஆனா மட்டன் மட்டும் நம்ம போட்டு வேக வைக்கக்கூடாது. மட்டன் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் மஞ்சத்தூளும் போட்டு ஒரு தடவ வாஷ் பண்ணிட்டு 2 டைம்ஸ் வாஷ் பண்ணிட்டு, அது கூட வெள்ளைப்பூடு, இஞ்சி இதெல்லாம் வந்து நல்லா தட்டி போட்டிங்கன்னா இன்னும் நல்லா ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும். தட்டிட்டு இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் ஒரு ஒரு கை அளவு கொஞ்சம் பெரிய வெங்காயமோ அல்லது சின்ன வெங்காயமோ எதுவாக இருந்தாலும் சரி, அப்புறம் கொஞ்சம் உப்பு இதுவும் போட்டு நம்ம வந்து குக்கரில் இப்போ வந்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். நம்ம நிறையா தண்ணி ஊற்றணுன்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு சூப் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் 1 டம்ளர் சேர்த்து ஊற்றிக்கோங்க. ஆனா, நீங்க சூப் எடுத்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து ஃப்ளேவர் போயிடும். நாங்க எங்க பாப்பாவுக்கு மட்டும் கொஞ்சோண்டு சூப் எடுத்து குடுப்போம். அதனால பார்த்தீங்கன்னா, நான் எப்பவுமே ஒரு 1 1/2 டம்ளர் ஊத்துறதுக்கு பதிலா, அந்த தடவ 2 டம்ளர் ஊத்தியிருக்கேன். அடுத்ததா நான் கேஷ்யூ நட் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ கேஷ்யூ நட் வந்து ஒரு ஒரு கை அளவு எடுத்துக்கோங்க. கோகனட் வந்து அதோட ஒரு 2 மடங்கு எடுத்துக்கோங்க. ஸோ எவ்வளோ கோகனட் எடுக்கிறோமோ, அதில பாதி அளவுக்கு வந்துட்டு கேஷ்யூ நட், ஒரு கை அளவு கேஷ்யூ நட் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து அரைச்சு எடுத்துக்க போறோம். அப்புறம் இந்த மீன் டைம் குக்கர்ல வந்து மட்டன் வேகுறப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த சைடு கடுகு, உளுந்து தாளிச்சுட்டு, கொஞ்சம் பட்டை, அதுக்கப்புறம் சோம்பு, அப்புறம் ஏலக்காய், அப்புறம் அன்னாச்சி பூ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த ஸ்பைஸும் சேர்த்துட்டு, நல்லா ஆயில் அதோட ஃப்ளேவர் இறங்குனதுக்கு அப்புறமா, இது கூட ஒரு 1 1/2 வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து நாங்க சேர்த்து வதக்கிக்க போறோம். ஏன்னா, ஏற்கனவே கொஞ்சம் வெங்காயம் வந்து மட்டன் வேக வைக்கிறது கூட போட்டிருக்கோம். இப்போ இந்த மீன் டைம் வந்து இந்த தேங்காய், அப்புறம் இந்த கேஷ்யூ நட் இது எல்லாத்தையுமே நல்லா தோசை மாவு பதத்துக்கு நல்லா அரைச்சு எடுத்துக்கணுங்க. நல்லா மைய அரைச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட வந்து இந்த கட்டி கட்டியா இல்லாத மாதிரி பார்த்து அரைச்சுக்கோங்க. இத வந்து நம்ம குழம்புல வந்து நம்ம சேர்க்க போறோம். இத சேர்த்தா தான் அந்த டேஸ்ட்டே வரும். இந்த குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா, பரோட்டா, இட்லி, சாதம் 3க்குமே நீங்க வந்து சூப்பரா வச்சு சாப்பிடலாம். சப்பாத்திக்கும் நீங்க வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து மட்டன் வந்து நல்லா ஒரு 5 to 6 விசில்ஸ் வந்து விட்டாச்சுங்க. இப்போ இது கூட நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, வதக்கி வச்சிருக்க வெங்காயம், அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நான் டொமேட்டோ வந்து ஒரு 2 தக்காளியாவது நீங்க வந்து நல்லா சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா பெரிய தக்காளினா 2 தக்காளி, சின்ன தக்காளினா ஒரு 3 ஆச்சு நீங்க வந்து சேர்த்துக்கோங்க. அது எல்லாத்தையுமே நல்லா கீத்து கீத்தா வந்து ஸ்லைசஸா நறுக்கிடுங்க. நாலா நறுக்காம நல்லா ஸ்லைசஸா நறுக்கிடுங்க. நறுக்கிட்டு அதையும் சேர்த்துட்டு, இது கூட பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பொட்டேட்டோ நல்லா கட் பண்ணி வச்சு, நல்லா கியூப்ஸா வந்து போட்டுக்கோங்க. அந்த பொட்டேட்டோ சேர்த்தீங்கன்னா, இன்னும் டேஸ்ட் வந்து மட்டன் குழம்புக்கு சூப்பரா இருக்கும். இப்போ ஒரு 2 ஹூப் அதாவது 2 டேபிள் ஸ்பூன் அளவு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்க போறோம். அப்புறம் கறி மசாலா என்ன கறி மசாலா இருந்தாலும் சரி, அந்த பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டு அரைச்சிருப்பாங்க இல்லையா? அந்த கறி மசாலா கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் அல்லது 1 ஸ்பூன் சேர்த்துட்டு, அப்புறமா ஒரு 3 ஸ்பூன் அளவு மல்லித்தூள். என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து மல்லித்தூள்னா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் வந்து 1 ஸ்பூனுக்கு பதிலா 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறாங்க. அடுத்ததா நம்ம அரைச்சு வச்சிருக்க விழுது. மல்லித்தூள் அதிகமா சேர்த்தாலுமே அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாதாங்க இருந்தது. சூப்பரா இருந்தது. கிரேவி கன்சிஸ்டன்சி. இப்போ வந்துட்டு நம்ம இந்த தேங்காய் அரைச்ச மிக்ஸியிலேயே வந்து தண்ணி அரைச்சு ஊத்திட்டு, ஒரு 3 விசில் வந்து விட்டு எடுத்துருங்க. இப்போ மட்டன் சூப்பரா வந்துட்டு பஞ்சு போல வந்து வெந்திருக்குங்க. பொட்டேட்டோவும் சூப்பரா வெந்திருக்கும். நம்ம சேர்த்துருக்க தக்காளியுமே கூட பார்த்தீங்கன்னா, நம்ம வதக்காமயே சேர்த்தோம். அதுவுமே வந்து இப்படி விசில் வச்சு எடுக்கிறதுனால சூப்பரா வந்து உங்களுக்கு வெந்திருக்குங்க. பார்த்தீங்கனாலே தெரியும். மட்டனும் சரி, பொட்டேட்டோவும் சரி நல்லா வெந்திருக்கு. கிரேவியும் பாருங்க எவ்வளோ திக்கா இருக்குன்னு. நம்ம அந்த கேஷ்யூ நட், கோகனட்லாம் அரைச்சு ஊத்துனனால, இப்போ மட்டன் நான் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். அழகா சாஃப்ட்டா ஸ்பாஞ்ச் மாதிரி சூப்பரா வெந்திருக்கு. அதே சமயம் ரொம்பவும் உதிர்ந்து போகல. ஸோ இப்போ மட்டன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது கூட பார்த்தீங்கன்னா, நாங்க காலையில இட்லி வச்சுக்கிட்டோம். இந்த குழம்பே தான் மத்தியானம் ரைஸ்க்கும் நாங்க யூஸ் பண்ணிக்க போறோம். அப்படியே நைட்டு வந்துட்டு இட்லி அப்படி இல்லாட்டி பரோட்டா போட்டு டின்னருக்கும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஒரு கிரேவி பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து 3 வேளைக்குமே 3 விதமான ஃபுட்டு சாப்பிடும்போது டின்னர், பிரேக்ஃபாஸ்ட் அப்புறம் லஞ்ச் சாப்பிடும்போது நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பாய்.